நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7-4-2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:25 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:39 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு திட்டமிட்ட செயல்களை மிகவும் ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சியால் ஆதாயம் அதிகரிக்க கொடுங்க. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடும். கொஞ்சம் அறப்பணி செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலம் பெறும். திடீரென்று வரக்கூடிய கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். மக்களின் ஆதரவும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய சூழல் இருக்குங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். விருப்பமான சூழல் கண்டிப்பாக நிறைவேறும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இன்று பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். படியுங்கள், நன்கு படியுங்கள். தேர்வு முடியும் வரை பாடங்களில் கவனம் செலுத்துங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இந்த காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக இருக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தொலைதூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தகுதி தரமும் கண்டிப்பாக உயரும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். திட்டமிட்ட செயல்களை ஆர்வமுடன் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கிருத்திகை சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். கவன நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இந்த நாள் சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் எடுக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி செல்லக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. பணியாளர்கள் செல்வாக்குடன் நின்று திகழக்கூடும். உபாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இன்று பெண்கள் தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பெரிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்க பெறுங்க. உங்களின் தகுதி திறமையும் கண்டிப்பாக உயருங்க. கொடுக்கல் பாங்களில் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும். பெரிய மனிதர்களின் நட்பும் ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களின் லாபத்தை இன்று அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் இன்று செல்வாக்கும் யாவும் உயரக் கொடுங்க.
வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று அடுத்தவர் மனம் கொடாமல் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. இன்று காதல் உள்ளவங்க மட்டும் எச்சரிக்கையுடன் செல்லப்பட வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நட்பு வட்டமும் கண்டிப்பாக பெருகக்கூடும். நல்லவைகள் நடக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இன்று யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க யோசித்து எடுக்க முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனம் தளராமல் இன்று நீங்க போராடுவீர்கள். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திட்டமிட்ட செயல்களை ஆர்வமுடன் செய்து வருவீர்கள். இன்று உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவு அதிகப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். ரோகிணி. செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படக்கூடும். புகழும் செல்வாக்கும் கண்டிப்பாக கொடுங்க. இன்று அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். பயப்பட வேண்டாம். மிருக சிரிஷம். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். புதிய தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். தாயின் அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட செயல்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை பயன்படுத்தாமல் இருக்கல். இன்று நீங்க நிதானமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கொஞ்சம் அறப்பணிகளை செய்து மனம் மகிழக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பேசுவதில் மட்டும் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. அனுகூலமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. மிதமான அளவில் தான் பணவரவு இருக்குங்க. வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாட்டில் நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கையின்றி ஏற்பட கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களில் சாதகமான பலனை அடைய கொடுங்க. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் தொழிலை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்ய முடியும். இன்று பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விதத்தில் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். மன மகிழும் செய்திகள் வரக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. விட்டு பிடியுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் கைகூடும் வரை கொஞ்சம் அமைதி வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சேர்க்கை ஏற்படக்கூடும். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களை அற்புதமாக செய்ய முடியுங்க. திருவாதிரை. என்ற வெளி உலக தொடர்பு விரிவடையும். பணமும் ஓரளவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடும். பயணங்களை இன்று பயனறிந்து மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. வளமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். புனர்பூசம். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பேசுவதில் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க.
அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். கடகம் ராசினியர்கள் இன்று கட்டுக்கோப்பாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. முக்கிய செயல் சிறப்பாக நிறைவேறக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர்கள் சலுகை கிடைக்க பெற்று மன மகிழ கொடுங்க. தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியலுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. பலமும் கண்டிப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக அமைவதினால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உற்றார் உறவுகளின் வருகையால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக் கொடுங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அளவான பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழம் இருக்குங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று புத்தி கூர்மை இருப்பதினால் புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்லும். சுய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்குங்க. பொறுமை காப்பது நல்லது. அமைதி காப்பது நல்லது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சில் நிதானத்தை பின்பற்றினால் எதிலும் வெற்றி இருக்கும். பதட்டம் வேண்டாம். பூசம். இந்த அபிவிருத்தி பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் நம்பிக்கை கூடும். குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் இருக்க கொடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஆயில்யம். இன்று தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நட்புடன் இன்று பொறுமையாக செல்ல பாருங்கள். முன் கோபத்தின் காரணமாக சில விஷயங்கள்ல தடங்கள் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்கும். உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுமையும் பொறுப்பும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். புதியவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்க கொடுங்க. இயன்ற அளவில் பிறருக்கு உதவிகளை செய்து வருவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சரி கட்டி விடுவீர்கள். வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். பண வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக பணிபுரிய வேண்டும். இன்று பயணத்தின் பொழுது கொஞ்சம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வேகமாக சில பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். நீண்ட தூர நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். பயணங்களால் வீண் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்கு துரோகமாக எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையே கண்டிப்பாக எடுப்பீர்கள். சிரமங்கள் பணி போல் விலகி செல்லக்கூடும். பயப்பட வேண்டாம். பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக உண்டாகும். நீங்க ஏற்ற மிகுந்த நல்ல பலனை பெற முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். பொறுமை வேண்டும். அமைதி வேண்டும். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. அது மட்டுமில்லை, உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். கொஞ்சம் முயற்சி எடுங்கள், அது போதும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்குங்க. மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கான வைத்தியம் பார்த்துக் கொள்வது நல்லது. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். முதுகு தண்டுவடத்தில் வலி இருக்குங்க. இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கக்கூடும். தொலைபேசியில் பேசும்பொழுது பார்த்து பேசுங்கள். முன்கோபம் ஏதும் வேண்டாம். பூரம். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மன பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், குழப்பம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று உங்களுக்கு புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. உத்திரம். இந்த நாள் பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். முன்னெச்சரிக்கையுடனும் செயல்படுங்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வேகமாக பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். விவேகமுடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று பொறுமையாகவும் பொறுப்புடனும் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வேக வேகமாக பணிகளை முடித்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிறிது உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். எதிரி இடமாறி போகின்ற சூழ் வெளிப்பட கொடுங்க. கடுமையான சூழ் நிலவியது கண்டிப்பாக மாறும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பெண்களுக்கு தேவை திருப்திகரமாக இருக்க கொடுங்க. தேவையான அளவில் பண வரவும் வந்து கொண்டிருக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் பெருமையை கொடுக்கும். திடீரென்று வரக்கூடிய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பழியும் சுமக்க வேண்டியிருக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். அனைவரின் ஆதரவும் கண்டிப்பாக பெருகும். உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய சூழல் இருக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். விருப்பமான உணவுகளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று அலட்சியம் தயவு செய்து வேண்டாம். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் அடைய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. தொழில் ரகசியங்களை இன்று நீங்க புரிந்து கொள்வீர்கள். எல்லோருக்கும் உதவியாகவே காணப்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நட்பிடம் இன்று நீங்க அமைதியை வெளிப்படுத்த வேண்டும். திடீரென்று வரக்கூடிய கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று அன்பும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அஸ்தம். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. மனம் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய கொடுங்க. சித்திரை. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். திடீரென்று முன்கோபங்கள் வரக்கூடுங்க. புதியவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கக்கூடும். செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடும். பயணங்களால் வீண் செலவு ஏற்படக்கூடுங்க. பண வரவு சீராக இருக்கக்கூடும். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். இன்று நீங்க பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க முழு முயற்சியுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. திட்டமிட்ட செயல்களை மிகவும் ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களிடம் பலரும் அன்புடன் நடந்து கொள்வார்கள். நட்பும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க.
தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். காணாமல் தேடிய பொருள் அதிர்ஷ்டவசமாக கிடைக்க கொடுங்க. அரசியல்வாதிகள் பதவி பெற அனுகூலம் கிடைக்கும். என்று மனசுக்குள் இருந்த கவலை கண்டிப்பாக நீங்கும். எதிரிகள் தவிடுபொடி ஆக கொடுங்க. வெளியூர் பயண திட்டங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்க முடித்து காட்ட வேண்டியிருக்கும். கூட்டாளிகளின் ஒற்றுமையான செயல்பாடுகள் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. பயணங்களால் அனுகூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். உடன் பணிபுரிவரின் ஒத்துழைப்புகளால் வேலை பளு குறைந்து விடக்கூடும். இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். காரியங்கள் கைகூடும். தெய்வீக அருள் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிதி நிலைமையை சீர்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று தயவு செய்து முன்கோபம் வேண்டாங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக எடுத்து செல்வீர்கள். வியாபார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். உங்களிடம் பலரும் அன்பும் நட்பும் பாராட்ட கொடுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருப்பீர்கள். என்று உங்களுக்கு அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுவாதி. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அதிர்ஷ்டவசமாக எல்லாவற்றையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். பலரிடம் இன்று நீங்க அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சாமர்த்தியமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெற முடியுங்க. விசாகம். முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். முன் எச்சரிக்கையுடன் இன்று பணிகளை செய்தாலும் வெற்றி இருக்குங்க. நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். ஞாபகம் மறதி கொஞ்சம் இருக்குங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் மூலம் அனுகூலம் இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடுத்த விடம் வீண் பழி ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பொது விஷயங்களில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. முன் யோசனையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் கண்டிப்பாக பெற கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகையும் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சரிக்கட்டி விட முடியும். தேவையான பணவரவு கண்டிப்பாக இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனும் வாழ முடியும். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உடல் நலத்திற்கு சீரான ஓய்வு அவசியம். இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நல்ல விதமாக நினைத்து செய்யும் காரியங்களுக்கு கூட சில நேரங்களில் உங்களுக்கே தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி விருச்சிகம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கை ஊட்டும் நபர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் சிறப்பாகவே இருக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் முன்கோப்பப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. பாதுகாப்பு குறைபாடு இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் ஏற்படக்கூடும். விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். முயலங்கள் முடியாதது ஏதும் இல்லை. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்குங்க. நிதி நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். கொஞ்சம் முன்கோபம் வெளிப்படக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு.
எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். கடன் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். அனுஷம், நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பயப்பட வேண்டாம். கேட்டை, இன்று அனைவரிடமும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். கண்டிப்பாக தனவரவு ஏற்படக்கூடுங்க. நட்பும் உங்களுக்கு ஒருவித நல்ல விதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. மனமும் தெளிவடையக்கூடும். பயப்பட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக நடக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எதிரிகள் இடமாறி போகின்ற சூழல் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று, உங்களுக்கு இன்னும் சந்திராஷ்டிரம் இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பரிடம் ஆலோசனை பெறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வழக்கு விவகாரங்களை அணுகும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எதையும் யோசித்து பார்த்து செய்வது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் இலக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க. பணவரவு அதிகம் கிடைக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனே வாழுங்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக நடக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்க கொடுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். செல்வாக்கு கண்டிப்பாக மேம்படும். விரும்பாத இடமாற்றம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். குறிக்கோளின்றி வீணாக அலைய வேண்டியிருக்கும். சாதகமான அமைப்பு என்று கண்டிப்பாக கூற முடியாது. கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்கின்றது. தேவையற்ற அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடும். அசையா சொத்துக்களால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடுங்க. சுக வாழ்வு சொகுசு வாழ்வு கண்டிப்பாக பாதிப்படையும். என்று பெண்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக தேடி வருங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விட முடியுங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்து எதையும் செய்யுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், கொஞ்சம் நீங்க பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்க பாருங்கள். குழப்பங்களுக்கு மத்தியில் தான் வாழ்க்கையை ஓடுங்க. எதை செய்தால் உங்களுக்கு நிம்மதி பிறக்கும் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். உடல் வலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். செய்யும் பணிகளை விரைவாகவும் செய்வீர்கள். நல்ல பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். போராட்டம், குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. காசு பணத்தை சீராக சேமியுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். தேவையில்லாத முன்கோபம் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம், நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். இன்று நீங்க புதுமனை கட்டி குடியேறிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக எடுத்து செல்ல கூடுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடும். தொழில் முறை பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்குங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரக்கூடும். நல்ல ஆலோசனை நன்மை பெற உதவுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். குடும்ப பிரச்சனையில் சாதகமான தீர்வு ஏற்படக்கூடும். இன்று நகை ஆபரணங்களை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். யாருக்கும் இன்று நீங்க கடனாக கொடுக்க வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க.
தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகி புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறைமடியான சூழல் உருவாக கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் ஏற்படுங்க. காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எந்த விஷயங்களில் ஈடுபட்டாலும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். குடும்ப பிரச்சனையில் சாதகமான தீர்வு கிடைக்குங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். வெளி இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்ல பலனை அடைவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர கொடுங்க. பொறாமைகள் விட்டு விலகி நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை வேண்டி ஏற்படக்கூடும். தொழில் ரகசியங்களை என்று நீங்க யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். இன்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அவிட்டம். நல்ல சிந்தனை உதிக்குங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். எல்லோரிடமும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் இருக்க கொடுங்க. தன வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். முடியாத காரியங்களையும் இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள். செல்வ போக வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறரிடம் எந்த ஒரு ரகசியத்தை பற்றியும் பேச வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவு பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு செயலையும் இன்று நீங்க நிதானித்து செய்யக்கூடிய சூழல் இருக்கும். எதிரிகள் இடமாறி போகின்ற சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நேர்த்தியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனம் போன போக்கில் இன்று வாழ்க்கை கொஞ்சம் அமையும். இருந்தாலும் அதனை நீங்க சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். எதிரிகள் இடம் மாறி போகக்கூடும். தொழில் வியாபார ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இனிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளின் செயல்பாடுகள் பெருமையை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு பணிகள் சுலபமாக முடிந்து பின்னர் சூடு பிடிக்க தொடங்கும். நினைத்த காரியம் கண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சில காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கக்கூடும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து முடிவிட முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல கூட முன்னேற்றம் இருக்கும். நல்லவைகள் தேடி வரக்கூடுங்க. நல்ல வரன்களும் இல்லம் தேடி வரக்கூடும். சரளமான நிலை சூழல் கண்டிப்பாக அமையுங்க. முடிந்தவரை பெரிய தொகையை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் நெருக்கடியில் கொடுக்க வேண்டாம். பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து செயல்படுத்துங்கள். முக்கியமாக இல்லத்தில் பேசினால் நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முடிவுகளில் தெளிவு பிறக்குங்க. சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள கொடுங்க. என்று மனோதைரியம் கொடுங்க என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சிந்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நினைத்த காரியம் உங்களுக்கு அற்புதமாக நடைபெற கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வசூல் செய்து விடுவீர்கள். தேவையான திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. நினைக்கும் காரியங்கள் அனைத்தும்
நல்ல விதமாக நடைபெறக்கூடும். சற்று யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். சதயம் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிர்வாக செலவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பலரும் அன்பும் நட்பும் பாராட்டுவார்கள். என்று உங்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. போராட்டாத்தி இந்த அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவீர்கள். மனதையும் நிம்மதியாக வைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பலரும் அன்பும் நட்பும் பாராட்ட கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பதவி உயர்வு, சூழ்நிலையை சாதகமாக்குதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகத்துவமான நாளாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மீனும் ராசினியர்கள் இன்று எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை கூட உங்களுக்கு ஏற்றாற் போல அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பலரும் வியக்கும்படி இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நித்திரையில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடும். சீக்கிரமாக தொலைபேசியை நீங்க அணைத்து விட்டு உறங்க செல்வது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக இன்று பணிகளில் ஈடுபட்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். பண வரவு சேமிப்பாக மாறக்கூடும். யாரிடமும் இன்று நீங்க கோபப்பட வேண்டாம். சிலர் காரணமே இல்லாமல் உங்களிடம் கோபப்படுவார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். வழக்கு விவகாரங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்கள். பண தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் சேமிக்கவும் முடியுங்க. உங்க மனதை பொறுத்து தான் எதுவும் நடக்கும். குடும்பத்தில் உள்ளவரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தூக்கமின்மை, உடல்நிலையில் சோர்வு போன்றவை ஏற்படக்கூடும். ஞாபக மறதி கொஞ்சம் இருக்க கொடுங்க. மந்தமான நிலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு அற்புதமாக வழிநடத்துங்கள். என்று பெண்கள் கோபப்பட வேண்டாம். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடியாதது என்று எதுவும் இல்லை. சிறப்புடன் எதிலும் ஈடுபட்டு முடிக்க முடியுங்க. என்று காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதலில் மட்டும் நீங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். லட்சிய நோக்கோடும் கல்வியை அமைத்துக் கொள்ள கொடுங்க. என்று மாணவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பழகுங்கள். கோபப்பட வேண்டாம். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பண வரவை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி எதிலும் பொறுமை இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். என்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மன தெளிவு குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உணவு கட்டுப்பாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். ரேவதி என்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கோபப்படாமல் அணுகுவீர்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடக் கொடுங்க. அது மட்டுமில்லை, இன்று வழக்கு விவகாரங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.